எல்லோருக்கும் வணக்கம். இன்றைக்கான மார்க்கெட் பொறுத்த வரைக்கும் நிஃப்டி ஒரு பிக் கம்பேக் கொடுத்துருக்குதுன்னு நம்ம சொல்லலாம். ஏன்னா நிஃப்டி இன்றைக்கி பார்த்திங்க அப்படின்னா 24,175 க்ளோஸ் வச்சுருக்கு. அதாவது நேரஸ்ட்டாக 180 பக்கமாக க்ளோஸ் வச்சுருக்கு. ஒரு ப்ளஸ் பார்த்திங்க அப்படின்னா 170 புள்ளிகள் அதிகரிச்சிருக்கு. இன்றைய மார்க்கெட்டில் பார்த்திங்க அப்படின்னா இந்த ஒரு பிக்கஸ்ட் லெவல்ஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா க்ளோஸ் வச்சுருக்கு. ஏன்னா இன்றைக்கி மார்க்கெட்டில் ஐடி செக்டர்ஸ் எல்லாமே பார்த்திங்க அப்படின்னா 5 to 4% வரைக்குமே பார்த்தோம் அப்படின்னா அப்சைடு கொடுத்துருக்கு. ஐடி பார்த்திங்க அப்படின்னா கம்பேக் கொடுத்ததுன்னு நம்ம சொல்லலாம். இப்போ இதனுடைய கண்டினியூட்டி நாளைக்கு வாரத்தினுடைய கடைசி நாள் வெள்ளிக்கிழமை திரும்ப இதனுடைய ரேலி இன்றைய மட்டும் முடிஞ்சிருமா இல்லை நாளைக்கும் பார்த்திங்க அப்படின்னா மேலே போகிறதுக்கு சான்சஸ் இருக்கா? அப்படி மேலே போகும்போது அடுத்த ரெசிஸ்டன்ஸ் ஜோனை எங்கே சப்போர்ட் எடுக்கும்? நாளைய மார்க்கெட்டில் இன்ட்ராடேவுக்கான பை அபோ செல் பிலோ. ஏன்னா இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிற சார்ட் நிஃப்டி ஸ்பாட்டினுடைய 5 மினிட் சார்ட். இது பார்த்திங்க அப்படின்னா இன்றைக்கி காலையில் ஓப்பனே ஒரு 50 பாயிண்ட் கேப் அப்பில் தான் ஓப்பனு. ஃபஸ்ட்டு 3 கேண்டில்ஸ் பார்த்திங்க அப்படின்னா அடுத்தடுத்த கேண்டிலுடைய ஹையை பிரேக் பண்ணி நல்லாவே இது வரைக்கும் மேலே வரைக்கும் வந்திருக்கு. 160 165 வரைக்கும் திரும்ப அங்கேருந்து திரும்ப ஒரு 24,080 திரும்ப இந்த இடத்துல திரும்ப இங்கே பார்த்திங்க அப்படின்னா நல்லாவே திரும்ப மேலே 24,200 கிட்ட பக்கமாகவே போயிருக்கு. நிஃப்டியை பொறுத்த வரைக்குமே இன்றைய மார்க்கெட் பார்த்திங்க அப்படின்னா நல்லாவே பார்த்திங்க அப்படின்னா ஒரு அப்சைட் ரேலியில் தான் க்ளோஸ் வச்சுருக்காங்க. இப்போ இது நாளைக்கு எப்படி இருக்கும்? நாளைக்கு நம்ம ரெசிஸ்டன்ஸ் ஜோன் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு ரெசிஸ்டன்ஸு எங்கே ஆக்ட் ஆகும் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா இன்றைக்கான ஹை 24,180 ஒரு லெவலு, அடுத்தது 24,250 ஒரு லெவலு, அதை உடச்சிது அப்படின்னா 24,320 பார்த்திங்க அப்படின்னா ஒரு ரெசிஸ்டன்ஸ் ஜோனாக ஆக்ட் ஆகும். சான்சஸ் நிறையவே இருக்குது. அதேமாரி கீழே வரும்பொழுது சப்போர்ட் ஜோன் நம்ம எங்கே எடுக்கும் அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு சப்போர்ட்டே பார்த்திங்க அப்படின்னா 24,120 ஒரு லெவலு, அடுத்தது 24,080 ஒரு லெவலு, அதை உடச்சிது அப்படின்னா 24,000 பார்த்திங்க அப்படின்னா ஒரு சப்போர்ட் ஜோனாக ஆக்ட் ஆக சான்சஸ் நிறையவே இருக்குது. இது கீழே சப்போர்ட் ஜோனு. இப்போ சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ்லாம் பார்த்துட்டோம். நாளைய மார்க்கெட் பொறுத்த வரைக்கும் இன்ட்ராடேவுக்கான பை அபோ செல் பிலோ. ஏன்னா இன்றைய மார்க்கெட் பார்த்திங்க அப்படின்னா அந்த 24,080 24,050 இந்த ரேஞ்சிலேருந்து மார்க்கெட் நல்லாவே சப்போர்ட் எடுத்து 24,200 வரைக்குமே மேலே வந்திருக்குன்னு நம்ம சொல்லலாம். ஏன்னா இந்த ஒரு ஸ்ட்ராங் க்ளோசிங் பார்த்திங்க அப்படின்னா நாளைக்கு எப்படி இருக்கும்? ஏன்னா நாளைய மார்க்கெட்டில் நம்ம பை அபோ எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இந்த 24,200 இந்த 24,000 அதாவது இன்றைக்கான ஹைக்கு மேலே மார்க்கெட் சஸ்டெயினாக இருக்குது. ஒரு 1 ஹவர் பார்த்திங்க அப்படின்னா இந்த லெவலுக்கு மேலே இருக்குது அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா நம்ம பையிங்கை கன்சிடர் பண்ணலாம். 24,200க்கு மேலே இருந்துச்சு அப்படின்னா அடுத்தது 320 340 வரைக்கும் போகிறதுக்கு சான்சஸ் நிறையவே இருக்குது. அப்படி இன்கேஸ் ஏன்னா மெயினாக மேலே வர பட்சத்தில் இந்த 24,200 250 இந்த ரேஞ்சில் வந்துச்சு அப்படின்னா ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு ரெசிஸ்டன்ஸ் ஜோனு. அந்த ரெசிஸ்டன்ஸ் ஜோனில் ஒரு ஸ்ட்ராங் இருந்துச்சு அப்படின்னா செல்லிங் ப்ரெஷர் வரும் பட்சத்தில் திரும்ப ஒரு ப்ராஃபிட் புக்கிங் வந்துச்சு அப்படின்னா திரும்ப மார்க்கெட் பார்த்திங்க அப்படின்னா 24,100 24,000 வரைக்கும் வரதுக்கும் சான்சஸ் இருக்குது. மெயினாக பார்த்திங்க அப்படின்னா இந்த 24,200க்கு மேலே இருக்கும் பட்சத்தில் 250 நல்லா கன்சால்டேட்டிங்காக அதே இடத்துல ட்ரேட் ஆச்சு அப்படின்னா நல்லாவே பார்த்திங்க அப்படின்னா 320 வரைக்கும் போகிறது சான்சஸ் இருக்குது. இந்த 24,250 இந்த பிக் ரெசிஸ்டன்ஸ் ஜோனில் மார்க்கெட் இந்த ரேஞ்ச் வந்தாவே செல்லிங் வருது அப்படிங்கிற பட்சத்தில் மார்க்கெட் கீழே வந்துச்சு அப்படின்னா திரும்ப பார்த்திங்க அப்படின்னா இந்த 120 24,100 24,000 இந்த ரேஞ்ச் வரைக்கும் வரதுக்கு சான்சஸ் இருக்குது. பொதுவாக மார்க்கெட் பொறுத்த வரைக்குமே கீழே வரும்பொழுது நம்ம பை எடுக்கலாம். மார்க்கெட் திரும்ப செல்லிங் அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இந்த 24,000 உடச்சி மார்க்கெட் கீழே இருந்தால் மட்டும்தான் நம்ம பார்த்திங்க அப்படின்னா செல்லிங்கை கன்சிடர் பண்ணணும். அது வரைக்கும் மார்க்கெட் இந்த லெவல்ஸ்லாம் வர வரைக்குமே நம்ம 24,100 24,000 24,050 இந்த ரேஞ்செலாம் வரும் பட்சத்தில் நம்ம பை எடுத்தோம் அப்படின்னா மார்க்கெட் ரிவர்ஸ் ஆகிறதுக்கும் சான்சஸ் இருக்குது. பொதுவாக நாளைய மார்க்கெட் பொறுத்த வரைக்குமே 24,200க்கு மேலே இருந்துச்சு அப்படின்னா நம்ம பையிங்கை கன்சிடர் பண்ணலாம். அடுத்தது 320 வரைக்கும் போகும். இன்கேஸ் கீழே வரும் பட்சத்தில் நம்ம இதெல்லாம் சப்போர்ட் ஜோன் 120 24,100 இந்த ரேஞ்ச் வரைக்கும் வரதுக்கும் சான்சஸ் இருக்குது. இங்கேருந்து மேலே போகிறதுக்கும் சான்சஸ் இருக்குது நல்லாவே மார்க்கெட் பொறுத்த வரைக்கும். இதுதான் பொதுவாக 24,000 உடைச்சா தான் நம்ம
செல்லிங்கை வந்து கன்சிடர் பண்ணணும். டவுன் 24 கீழே இருந்தால் மட்டும்தான் செல்லிங்கை வந்து கன்சிடர் பண்ணணும். இந்த லெவல்ஸ் என்ன அப்படிங்கிறத நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூடவே பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். நம்ம அடுத்த ஒரு வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.